அங்காள மாய வயிற்றுல சிசு உண்டாக நீதான் தாயே அருள்வாளிக்கணும். நம்பிக்கையுடன் வரும் லட்சக்கணக்கான பெண்கள். அம்மா கோவிலில் 8ஆம் திருநாளின் போது உதிரசோறு இறைப்பாங்க. அந்த உதிரசோறு வாங்கினா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் அம்மா கொடுப்பா. அது மாதிரி நான் 2-3 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த அம்மா குழந்தை கொடுத்துருக்கா. ஆயிரக்கணக்கான தலைகளுடன் பிரம்மாண்டமாக நடந்த அதிசய திருவிழா. கோவிலில் கொடுக்கப்படும் உதிர சோறுக்கு இத்தனை மகிமையா? விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துக்கு பக்கத்துல அனுமந்தை கிராமத்துலதான் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. கிராமத்துல பிரம்மாண்டமான அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிலையோட கோவில பார்க்கறதுக்கே மிரள வைக்கும் வகையில இருக்கு. இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் காளிமுறம் ஏந்துதல் தேர் திருவிழா வெகு விமர்சையா நடைபெறும். அந்த வகையில தான் இந்த வருஷமும் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்தோட திருவிழா தொடங்கி இருக்கு. இதுக்காக சிறப்பு பூஜைகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க. வரக்கூடிய பக்தர்கள் குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் மகிழ்ச்சியா இருக்கும் வகையில பிரம்மாண்ட படகு, ராட்டனம் இந்த மாதிரியான சாகச விளையாட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. முறம் ஏந்துதல் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உதிர சோற சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியா பக்தர்களால நம்பப்படுது. இதனாலேயே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்களா. ஜொலி ஜொலிக்கிற மின்விளக்கு அலங்காரத்தோட திருவிழா களை கட்டக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கு. செய்தி குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனுமந்தை அங்காளம்மா கோவிலில் 8ஆம் திருநாளின் போது உதிரசோறு இறைப்பாங்க. அந்த உதிரசோறு வாங்கினா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் அம்மா கொடுப்பா. அது மாதிரி நான் 2-3 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த அம்மா குழந்தை கொடுத்துருக்கா. அந்த கோயில்ல நாங்க பல வருஷம் வரோம். நமக்கு நினைக்கிறத குலதெய்வம் எங்க அங்காளம்மா குலதெய்வமே தான். நான் பல வருஷம் வரோம். இந்த அம்மாவை வேண்டிக்கிட்டு வர்றவங்களுக்கு இந்த அம்மா மேலும் நன்மையை தான் கொடுக்குறா. அதனால குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இந்த உதிரசோறு வாங்கி அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்க, மறு வருஷத்துக்கு எல்லாம் குழந்தையோட அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க இந்த கோயில்ல. அவ்வளவு விசேஷமான கோயில் இந்த அனுமந்தை அங்காளம்மா கோவில்.